Hi friends, welcome back to Jeeva Samayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Friends, இன்னைக்கு வீடியோல கோதுமை மாவுல ஒரு மொறுமொறு பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பல்ல ஆல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கோதுமை மாவுல மொறுமொறுன்னு பக்கோடா செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு உதிரி உதிரியா ஆக்கி வச்சிருக்கேங்க. இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கிறிஸ்பியா இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து துண்டா நறுக்கி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க, இது வாசனைக்காக தான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா மசாலாக்களையும் சேர்த்துட்டேங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இந்த வெங்காயமே லேசாக தண்ணி விடுங்க. நம்ம தண்ணி அப்புறமா தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் பக்கோடா நமக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, பக்கோடா போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பக்கோடா நல்லா வெந்துருச்சுங்க, இப்போ எடுத்துடலாம். பக்கோடா மொறுமொறுன்னு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.